ஹாய் ஆல். நம்ம ஒரு சம்மங்கி பூ வச்சு எப்படி ஒரு வேணி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு த்ரெட்டு, தென் வந்து இந்த மாதிரி பேடு, நோட் பேடு, தென் எக்ஸாம் பேடு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 சரமாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நாட் போட்ட இடத்துலையே இன்னொரு எக்ஸஸாக த்ரெட் ஒன்று கட்டிக்கோங்க. அந்த கட்டக்கூடிய த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றது எல்லாத்தையும் விடையுமே 2 to 3 டைம்ஸ் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சம்மங்கி பூ எடுத்துட்டேன். சம்மங்கி பூ 2ஆ எடுத்துக்கோங்க. ஈவனா வச்சுக்கோங்க. ஈவனா வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற த்ரெட்டுக்கு நடுவுல வைங்க. அடுத்தது ஜரிபுரா ஃப்ளவர். இது வந்து ஆரஞ்சு கலர்ல நான் எடுத்திருக்கேன். இது செகண்ட் அண்ட் தேர்ட் த்ரெட்டுக்கு நடுவுல வச்சிருக்கேன். வச்சுட்டு இந்த த்ரெட்ட அந்த 3 ஃப்ளவருக்கு நடுவுலயும், அந்த 3 ஃப்ளவர் தென் வந்து த்ரெட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நான் நாட் போட்டு வச்சிருக்கேன். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா எண்ட் வரைக்கும் பண்ணணும். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த த்ரெட்ட ஹோல்ட் பண்றது, தென் ஃப்ளவர் கரெக்ட்டா வைக்கிறது, தென் கலர் கலர் பண்ற ஃப்ளவர், கலரா இருக்க ஃப்ளவருக்கு அதுக்கு வேரியன்ட் காமிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே பிகினரா இருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுனீங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். இந்த மாரி ஃப்ளவர் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க பிரைடலுக்கு போறீங்க, இல்ல இந்த கலர்ல சாரி, காஸ்டியூம் ஏதாவது போடுறீங்க அப்படிங்கும்போது, இந்த மாரி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். மேக்ஸிமம் பிரைடலுக்கு இந்த மாரி பண்றீங்க அப்படிங்கும்போது, ரொம்பவுமே அழகா இருக்கும். நீங்க இப்போ சீசன் டைம்லலாம் இது வெளிய வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 250, 300 இந்த ஃப்ளவர் ரேட் சொல்லுவாங்க. பட் இது நம்ம வாங்கி பண்ணும்போது, உங்களுக்கு அதுல ஒரு 20 to 25% காஸ்ட் தான் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கடைசியா அந்த த்ரெட் முடியிற வரைக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான வேணி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஈவனா பார்ட் இருக்கும். அந்த காம்பு எல்லாமே அன்ஈவனா இருக்கும். அதைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிசர் வச்சு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா கட் பண்ணி ஈவனா கட் பண்ணி விட்டுறணும். ஈவனா கட் பண்ணும்போது பார்க்கறக்கு நீட்டாவும், அழகாவும் இருக்கும். இப்ப கட் பண்ண பிறகு முன்னாடி இருந்ததுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அழகான வேணி ரெடி. புடிச்சிருந்தா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.